கொடுத்தாரு. 12th நான் கொஞ்சம் டீசெண்டான மார்க் வாங்கினேன். எனக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு காலேஜ் ரொம்ப தூரம், ஸோ பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நான் வந்து 5 days எங்கள் அண்ணன் தான் பைக் எடுத்துகிட்டு போவார். சாட்டர்டே சண்டே மட்டும் தான் பைக் எனக்கு கிடைக்கும். அப்போ சாட்டர்டே அன்னைக்கு பசங்களோட சுற்றுறதுக்காக நான் காலையிலேயே குளிக்கிறதுக்கு முன்னாடி பைக்கை ஃபுல்லாக தொடச்சி டயரெல்லாம் கழுவி சோப்பெல்லாம் போட்டு பழப்பழன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு குளிக்க போயிட்டு கீழே வந்தால் பைக் இருக்காது. எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. சாபம்லாம் விட்டுருக்கேன், நீ நல்லாவே இருக்க மாட்டடா அளவுக்கு. எவ்வளோ கடுப்பாக இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்கள் பைக்கு நான் தொடச்சி வச்சிருக்கேன், ஆனால் பைக் அங்கே நிற்காது, எடுத்துகிட்டு போயிடுவாரு. பயங்கரமாக சண்டை வந்துருக்கு, ஏகப்பட்ட சண்டை போட்டிருக்கோம். கொஞ்சம் இந்த சண்டைலாம் கிடையாது. அப்புறம் வந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்பெல்லாம் பிஸ்கட் வாங்கிட்டு வருவாங்க இல்லை? பிஸ்கட் வாங்கிட்டு வந்தோன்னா அதை பங்கு போடுவோம் உட்காந்து. இந்த பிஸ்கெட்ல இந்த 4 உனக்கு, இந்த 4 எனக்கு. அப்புறம் கடைசியில் ஒரு பிஸ்கெட் மிஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் வந்து 11 பிஸ்கெட் இருக்கும் ஒரு பேக்கேஜ்ல. 10ன்னா 5 பிரிச்சிடலாம். 11 1க்கு சண்டை வரும். இந்த 1 நான் தான் பெரியவன், நான் தான் எடுத்துக்குவேன் பாரு. இந்த மாதிரி சண்டை வர்றதுக்கெல்லாம் காரணமே வேணாம். எவ்வளவு ஸ்கிரிப்ட் வேணா ரெடி பண்ணலாம் நம்ம. சிப்லிங்ஸ்னாலே அந்த இடத்துல சண்டை இருக்கும். ஆனா அந்த பைக் மெத்தட் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும் சார். நம்ம ஒரு பைக் யாராவது தூக்கிட்டு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆமா சார், காஸ்ட்லி பைக். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பைக் அடி பாட்டிட்டு கீச்ச எனக்கு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, பைக் திருடி போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேஷுவலா விட மாட்டேல இது. இந்த அளவுக்கு நம்ம தாண்டி ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். இவ்வளவு காம்படிஷன் தெரியும், எவ்வளவோ டேலண்டடான பேர்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த தனித்து நிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். உங்க வைஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு சார் சப்போர்ட்? அவங்க வந்து சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க கிடையாது. அவங்க மெட்ராஸில் படிச்சிருக்காங்க, பட் ஸ்டில் வில்லேஜ் தான். பட் சர்ப்ரைசிங்லி என்னைக்குமே அவங்கள ஆக்டராக பார்த்ததே கிடையாது. என்னை நடிகனாக பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ என்னை எப்பவுமே ஆக்டராக பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து பல நேரங்களில் வந்து நான் எப்பவுமே ஒர்க் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒர்க் பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இன்னும் லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்ஸுங்கிறது வந்து நிறைய அவங்க சொல்லி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதர்வைஸ் நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட்லி ஒர்க்னு அதுலேயே போயிடுவோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் யோசிச்சு பார்க்கும்போது பசங்களாம் பெருசாயிடுவாங்க. அப்புறம் யூ வில் மிஸ் தெம். அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பேலன்ஸ் எவ்ரி திங். இல்லை, லைஃப்பை வந்து ரொம்ப அழகாக பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். வீடும் சரி, ஒர்க்கும் சரி. அது அவங்க கிட்ட தான் நான் கற்றுக்குறேன். ஈஸியான லெசனாக இல்லை, ஆனால் கற்றுக்க வேண்டிய லெசனாக இருக்கு. வணக்கங்க, நான் இயக்குனர் சிவா பேசுகிறேன். கார்த்தி சாருக்கும் கார்த்தி சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறுத்தை திரைப்படம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படம். கார்த்தி சாருக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்ச ஒரு நல்ல ஒரு திரைப்படம் அது. அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஞானவேல் ராஜா சாருக்கும் கார்த்தி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறுத்தையை பற்றி சொல்லணும்னா நிறைய அனுபவங்கள், நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் நிறைய இருக்கு அந்த திரைப்படத்தில். ஒரு கதாபாத்திரம் வந்து ரொம்ப முறுக்கிட்டு அப்படியே ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கதாபாத்திரம். இன்னொன்று வந்து ஜாலியாக எனர்ஜியாக பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ரொம்ப ஜோவியலாக பண்ணக்கூடிய கதாபாத்திரம். ரெண்டுத்தையுமே ரொம்ப அழகாக காட்சி சார் வந்து ஹேண்டில் பண்ணி ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கி கொடுத்தாரு. தேங்க்யூ சார், காட்சி சார். அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து மேலும் மேலும் சிறந்து மிகப்பெரிய உயரங்கள் அடைந்து நீங்களும் சந்தோஷமா இருந்து உங்க சுத்தி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இறைவன் அருளோட நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் சார். சிவா வந்து பயங்கர ஸ்வீட். அன்புனா கொஞ்சம் நஞ்ச அன்பு கிடையாது, அவ்வளோ அன்பான ஒருத்தர். பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு. ஆக்டரா நீங்க இருந்தீங்கன்னா, அவர் டைரக்ட் பண்றாருன்னு சொன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 100%ல இருக்காது, 200% கொண்டு போயிடும். உங்களை அவ்வளோ ரசிப்பாரு, உங்களை அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாரு.